என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. சிவன் சொத்து குலநாசன்றாங்களே, சிவனோட சொத்தை நம்ம சாப்பிட்டு நம்ம குலநாசம் ஆகுதா, இல்லை அது வேற ஒரு உதாரணம் ஏதாவது? சிவன் சொத்து அப்படின்றது வந்து விந்து. அது வந்து நீங்கள் ஒரு ஞானத்தை அடையும் போது அந்த விந்தை வந்து மேல் நோக்கி அதை நீங்கள் அப்படி மேலே காலி பண்ணும்போது இந்த சிவன் கிடைக்கும். அப்போ உங்களுக்கு குளம் விலை விருத்தி ஆகாது. ஆனால் அதுவே வந்து நீ கடவுளை பார்க்காத இப்படி ஒரு பெண்கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு பொம்மை பண்ணி கொடுத்துருவான். அப்போ வந்து குல விருத்தி ஆகும். இது குல விருத்தி வரும்போது அந்த மாதிரியும் இது குல விருத்தி ஆக போகிறதில்ல. நம்ம கடவுளை பார்க்கும்போது வீட்டு மேலே இருக்கு என்ன பண்ணுவோம், அப்போ குளம் நாசம் ஆகிடும் இல்லையா? அது இதோட சிவன் சொல்லி குலநாசம் சொன்னாங்க. ஆனால் இப்போ நாங்கள் சிவன் கோயில் துண்ணுறதுனா கூட இப்போ குளம் அப்படின்றாங்க. ஒரு எது என்னதான் குலநாசன்றாங்க. அதுக்கு நம்மளாட இருக்கிறவங்களுக்கு வந்து இது சிவன் சொத்து குலநாசம். விந்து போனாதான் குழந்தை பிறக்கும். விந்து மேலே இருந்தால் கடவுள் கிடைக்கும். உங்களுக்கு கடவுள் வேணுமா குழந்தை வேணும் மாட்டா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அப்போ சிவன் அடைகளும் நம்ம குளம் அடைங்கிறது குளம். ஆமாம், அப்போ சிவனை நம்ம கடவுளை பார்க்க குளம் இல்லை. இப்போ குளம்ன்றது ஒன்றும் இல்லை, நாசம் அடைஞ்சு போகுது. அதுக்கு தான் சிவன் சொத்து குலநாசம் சொன்னாங்க. சரி, சாதாரண வாழ்க்கையில் ஒரு மனிதன் சொத்து மேலே ஆசைப்படுறாங்க. கடவுள் கொடுத்த சொத்து, அந்த கடவுள் கொடுத்த சொத்து, இந்த கடவுள் கொடுத்த சொத்துன்னா அப்போ அந்த கடவுளை நினைச்சு அந்த சொத்து நம்ம வாங்குறதுனால அந்த சொத்து வந்து அது பாவமா நமக்கு கடவுளை பார்த்து கொடுக்குறது நல்லது. அது கடவுள் கொடுக்குமா நமக்கு? கடவுள் என்ன ரூபாய் அடிச்சு வச்சுக்கிறானா அதுவும் தெரியல. போய் கேட்குறாங்களா கடவுள்? இப்போ வீட்டில் போய் சும்மா உட்காந்துங்க, ஐயா சொல்லுவார் போட ஒரு 2 ரூம் ரெடி பண்ணி ஒரு ரூமில் கடவுள் இல்லைன்றவனை உள்ளே போட்டு சாப்பாடு கொடுங்க. போடுற ரூமில் போட்டு கடவுளுக்கு விட்டுருங்க சும்மான்னு 10 நாள் கழிச்சுன்னா கடவுளுக்கு இதை செத்து போயிருக்கோம். கடவுள் இன்னும் நல்லா ஆரோக்கியமாக வருவாரு. அந்த மாதிரி நீ வீட்டில் போய் கம்முன்னு உட்காந்துங்க, எந்த வேலையும் செய்ய வேணாம், சொத்து வருதான்னு பார்க்கலாம். அப்போ தெரியாத ஜனங்க அது எதுவுமே சொல்லி பாருங்க சாமி. போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு 1 ரூபான்றது 10 ரூபா 10 ரூபான்றது 100 ரூபா 100 ரூபான்ற 1000 ரூபாய் இது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தனா மட்டும்தான் எந்த ஒரு பொருளையும் வாங்க முடியும். அதாவது நம்மளே உழைக்கணும். ஆமா, உழைச்சாதான் வரும். இல்லைன்னா எப்படி வரும்? இல்லை வராது. பெரிய கடவுளை பார்த்து திருப்பதி இருக்குது, பெரிய கடவுள முருகர் அங்கே இருக்குது, ஐயப்பங்க நான் ஐயப்பனு மாலை போட்டேன், ஐயப்ப தான் எனக்கு காப்பாச்சு அப்படின்னு அந்த கடவுள் வந்து காப்பாற்று. சாமி நாங்களும் மண்ணும் வேலை செய்யற வேலைங்குது. பில்டிங் கட்டிடலாம். திருப்பதிக்கு போறாங்க, கட்டாக ஒன்று பாவம் என்ன பணமோ என்ன பணமோ உண்டியல் போட்டு வந்துடும். அது ஏழைப்பாளைய கொடுத்தா கடை அது உதவும். போட்டு வந்து திருப்பி நம்ம பணக்காரனா இருக்காராம். அந்த கடவுளை ஏன்னா திருடி கொண்டா போடுற பணத்தையும் போடுறைய உங்களுக்கு தண்டனை அவனுக்கு கடவுள் தண்டனை கொடுக்க மாட்டேங்குது. அது அவனோட கர்மா சார், அவனோட விதி, அவனோட ஊழ்வனை. அவன் செஞ்ச பாவ பொண்ணு இருக்குது இல்லை, அவனே தான் சாமி நல்லா இருக்கிறான். ஆமா, அவன் புண்ணியம் பண்ணியிருக்கான் சாமி, நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கான். இப்போ தானே சும்மா உட்காந்தாலும் பணம் வரும். அவன் எப்படினாலும் எச்சாலும் கிடையாது. நாம் அந்த அளவுக்கு புண்ணியம் பண்ணலையே, நம்ம கஷ்டப்படணும் விதியை வாங்கி வந்துக்கிறோம். அவன் புண்ணியம் பண்றான்னு பண்ணலையே, அது அவன் போன ஜென்மத்தை இப்போ வந்து இந்த ஜென்மத்துல நம்ம என்னென்ன பண்ணமோ அடுத்த ஜென்மத்தை அனுபவிக்க போறோம். என்ன உளுந்து கடவுள் கும்பிட்டாலும் சாமி ஒட்டணும்னு சொல்லுவாங்கல்ல, நமக்கு என்னவோ விதிக்கப்பட்டதுதான். இல்லை ஏழையா இருக்கிறோம், ஏழையாவே தாங்கிற எந்த கடவுளுக்கு கடை வாங்கிட்டு போய் கடவுள் கும்பிட்டாலும் சரி, ஒழிச்சு கடவுள் கும்பிட்டாலும் சரி, அவன் வாழ்க்கை அவன் ஏழையாவே தான் இருக்கிறான். ஆமா, அவன் நம்ம நியாயமே செய்யணும், நம்ம நல்ல மாதிரியே இருக்கணும் அப்படின்னு அவன் கஷ்டம் தான் இருக்கிறான். ஆமா, 1000 அயோக்கியத்தனம் பண்றவன் தான் நம்ம நல்ல முன்னுக்கு வரான். அவன் வந்து இந்த மாதிரி அவனை கடவுள் ஏற்றுக்குது. எப்படி சரி ஏற்றுக்குன்னு சொல்றீங்க? கட்சி சாகும்போது சொல்லுங்க, செத்து போன அப்புறம் எத்தனை பேர் சொல்றாங்க ஐயோ நல்லவும் போயிட்டாங்க, ஐயோ போனதை ஆட்ட போட்டு செத்து போயிட்டாங்க சொல்றாங்கல்ல. அப்போ அவனோட முடிவுல தெரியும் சார். இருந்தாலும் அவன் வாழ்ற வரைக்கும் நான் பணக்காரன்னு ஒரு தைரியமா பேர்ல காணாம போயிடுது, செத்தவொடனே பேர்ல காணாம போயிடுச்சு இல்ல. இப்போ ஒரு மானி மகான் ஞானி இழக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் சோத்துக்கு லாட்டி வச்சு துணி இல்லாத ஒரு அவஸ்தப்பட்டு அசிங்க கவலைப்பட்டோம்னா பேர் நினைக்கிட்டேன். இப்போ நீ சொன்ன மாதிரி எல்லாம் ஏமாத்திட்டு பேர் எத்தனை பேர் நினைச்சு சொல்லு. ஒரு ஆள் காத்து ஆமா, பெரிய மந்திரி பேரு அதெல்லாம் யார் பேரும் இல்ல, 10 வருஷமான மறந்துடுறாங்க. அது மாதிரிதான் மகான் பேர் நிலைக்குது. ஆமா, இருந்தாலும் உலகம் வந்து அந்த அடிப்படையில வந்து அது உணர மாட்டேங்கிறாங்களே. நாம ஐயா சொன்னார்ல, நம்ம உலகத்தை திருத்த முடியாது. பெரிய பெரிய மகான் வந்து செத்து விட்டு போயிட்டாங்க, நாம திருத்த முடியுமா? ஏதோ நம்ம தேடி வந்தவங்களும் சொல்லலாம் சாமி, எடுத்தா நல்லா இருக்கிறாங்க, இப்போ வராங்க இப்படி இருங்கன்னு நம்ம சொல்கிறோம். எடுத்துட்டு நல்லா இருந்தாலும் அவங்களுக்கு தான், கெட்டு போயிட்டாலும் அவங்க நமக்கு என்ன இதா ஐயா சொன்னார், சொல்ல வேண்டிய கடமை நம்மளுக்கு. எடுத்துக்காது அவங்க சௌகரியம் தான். அந்த மாதிரி நாம் ஒன்று ஒழிச்சு மறைச்சி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. பேச சொல்லி விட்டு போயின்னே இருப்போம், அவ்வளோதான். இல்லை எல்லா கடவுளுக்குமே வந்து நான் இப்போ எல்லா கடவுளும் கும்பிடுறோம், எல்லா கடவுளும் சின்னதுக்கார மாதிரி கும்பிடுறோம், அவங்க குளத்தையும் வந்து கும்பிடுறோம். இல்லை தட்டுங்கள் திறக்கப்படும் கேளுங்க கொடுக்குங்கிறாங்களே, எல்லா கடவுளும் வந்து நம்ம கொடுக்குமா? கொடுக்குற நேரம் இருக்குதா? தட்டுங்கள்
திறக்கப்படும். எங்க தட்ட சொன்னாங்க? எங்க அதுதான் நீங்க எங்க பாடம் பண்ணி உங்களை தட்டணும். அது பாடம் வாங்கி சொல்றாங்க. கதவு திறக்கணும். உங்களுக்குள்ள கடவுள் ஒளிஞ்சிக்கின்னு கூட்டு போட்டு உட்காந்துக்கிறான். அது ரெண்டு தட்டி எடுக்கிறாங்க அவங்க. நீங்க பாடம் பண்ணி தட்டுன்னு சொல்றது நம்ம குரு சொல்றாரு. ஆமா, அது பைபிள்ல சொல்றோம், அவங்க அப்படி சொல்றான். சரி, ஆனா தட்டனா கடவுள் நம்ம கொடுக்குதா? இல்ல, தட்டனா கதவு திறக்கும். கதவு திறந்தா கடவுளை பார்க்கலாம். கடவுளுக்கு நம்ம செய்ய வேண்டியதே கிடைக்கும். கடவுள் நம்ம, ஆனா அந்த தகுதி நமக்கு வருமா? அந்த கடவுளை பார்த்து நம்ம எதுவும் கேட்க முடியாது. உண்மையா சொல்ல போனா உண்மையான கடவுளை பார்த்தவொடனே நம்ம எதுவுமே கேட்க முடியாது. அதை பார்த்து கை வந்து நம்ம சரணாகதி தான் அடைய சொல்றோம். அப்புறம் எங்க சாமி நீங்க கேட்பீங்க? கேட்க முடியாது. இதுவெல்லாம் உலக வாழ்க்கையில ஆசை. கடவுள் பார்த்தா நம்ம கடவுள் பார்த்து சந்தோஷம் ஆகிடும். அந்த சந்தோஷம் எதுவுமே கேட்க முடியாது. அது உணர்றோம். நம்ம கடவுளை பார்த்துட்டு பார்க்கணும் இல்லையா, நம்ம அவங்க உணரதான் முடியும். கடவுளை பார்த்து இன்னைக்கு காமினாலும் யாரும் எடுத்துக்க பொருள் இல்லை, நம்ம உணரலாம். ஆனா வந்து அது எல்லாம் உணர்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அந்த ஆன்மீகத்தில் போகல. ஒரு பத்தியா கொஞ்ச நாள் இருந்தோம், எதை சிலை கும்பிட்டா அதை கும்பிட்டோம், அதுக்கு மேல ஒண்ணு இருக்குதுடா. அதை உணரணும்னு மனுஷனா வந்தாட்டி நம்ம வந்து அதை உணர்றதுக்கு வழி தேடி போகணும். முயற்சி பண்ணணும். முயற்சி தேவை. ஒரு ஊருக்கு போகணும்னு முடிவு பண்ணிட்டோம். அந்த ஊருக்கு போறதுக்கு பாதை கரெக்டா அமைச்சு போகணும். நாம போகணும்னு சொல்லி உட்காந்து போக முடியுமா? இல்ல வேற போற ஊருக்கு எதிர்ப்பா போக முடியுமா? இந்த மாதிரி வந்து பாடத்தை வாங்கி பாட வழியில கரெக்டா போனா எல்லாமே கிடைக்கும் சார். மாத்தி போனா கிடைக்காது. இப்ப பாட வழி வராங்க, இப்பயே ஒண்ணு ஆகணும். எப்படி ஆகும்? இப்போ ஒரு விதையை போட்டு இப்போ பூமியில ஒரு விதையை போடுறோம். இப்ப முளைக்க எப்படி முளைக்கும்? அது வந்து மழை பெய்யணும், அது ஈரப்பாசம் வரணும், அதுல காற்று வெயிலும் படணும், அப்புறம் தான் முளைக்கும். அந்த மாதிரி அதுக்கு கால நேரம் எடுக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் கால நேரம் வரும் சார். அது வரைக்கும் பொறுமையா இருக்கும். அப்பதான் எல்லாமே நடக்கும். எடுத்த உடனே எதுவும் நடக்காது. எடுத்தோடனே நடக்குது ஒன்றும் இல்லைன்னா மாயஜாலம் சொல்லுங்க. சினிமாவில் தான் மாயஜாலம் ஆகும்னா நடக்கும். நிறைய வாழ்க்கையும் நடக்காது சார். இந்த பாடம் நம்ம இப்போ 40 வயசு 50 வயசுல நம்ம இந்த பாடத்துக்கு வந்து ஆன்மீகத்தில் வந்துட்டு நானும் பாதிக்கு வரணும். நம்ம 2 படம் 3 படம் திருப்பி இறந்துடுறோம். திருப்பி அடுத்த பிறகு நமக்கு இந்த இது தொடர்ந்து தான் வருமா குரு? நம்ம ஐயா சொல்ற மாதிரி. ஆமா சாமி. அது வந்து இப்போ நீங்க 5 பாடம் வாங்கணும்னு சொன்னீங்க. 5 பாடத்துல எந்த பாடம் வரைக்கும் வந்துக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ அடுத்த ஸ்டேஜ் அதுலேருந்து கண்டினியூ ஆகும். நீங்கள் 5 பாடத்தை வாங்கிட்டு 3 பாடம் வரைக்கும் நல்லா செஞ்சால் 3 பாடம் வந்து அடுத்த சார் கண்டினியூ ஆகும். 5 பாடம் நல்லா அடுத்த பாடத்தில் 5 பாடம் ஸ்டார்ட் ஆகும். அது குரு சொல்றாரு, நீங்களும் சொல்றீங்க. அது ஆனால் அனுபவம் சொல்லியிருப்பாங்க தெரியுமா நமக்கு? அதுதான் எப்படி இது காட்ட முடியாது, இது பண்ண முடியாது. இப்போ வல்லாரு சொன்னார். அவர் அதாவது இந்த மனித சமுதாயத்தை விட்டு விலகும் போது, அதாவது விட்டு கடவுளோட கலக்கும் என்ன சொல்றாரு? அப்போ கடவுளே நாங்கள் நீங்கள் வழி சொல்ல. அப்போ என்ன சொல்றாரு? நானும் இந்த பிரிவில் பாடலப்பா, பல பிரிவை எடுத்து வந்து அப்போ அடுத்த வேலை முடிக்கணும்னு சொன்னார்ல. அதே போல தான். அப்போ ஞானி சொல்லிட்டு பண்ண பொய்யா? அதை நம்பிக்கையில் செய்கிறேன் சாமி. இதுக்கு வந்து உருவமோ அது இது எதுவும் கிடையாது. இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ உங்களுக்கு பசியாகுதுன்னு நல்லா சாப்பிட்டீங்க, ஒரு அரை மணி நேரம் கூட பசிக்குதுன்னு சொன்னீங்க. இப்போ பசி இல்லைன்றீங்க. நான் எப்படி நம்புறது உங்களை? இந்த மாதிரி தான் சாமி. பசி வர்றது உண்மை, அது சாப்பாடு சாப்பிட்றது உண்மை, பசி ஆறுனது உண்மை தான். அவங்களும் அனுபவிச்சதான் சொல்ல முடியும். எடுத்தோடனே நான் பசி ஆகுதுன்னு சொன்னா ஐயோ பசின்றாங்க, பசி எப்படி சாமி இதை நம்புறது? எல்லா அனுபவங்களும் அவங்கவுங்களும் அனுபவிக்கணும். ஐயா அதுதான் சொன்னாரு, நீ அனுபவிச்சு எல்லாத்தையும் சொல்லுங்க சொன்னாரு. அடுத்து வந்தாலும் சொல்ல முடியாது. இப்ப நீங்க ஒரு அனுபவிச்சா நான் சொன்னாலும் தப்பு தானே? நீங்க அனுபவிச்சு நீங்க தான் சொல்லணும், நான் அனுபவிச்சு நான் தான் சொல்லணும். ஏன் அனுபவத்தை நீங்க சொன்னா உங்க அனுபவத்தை நான் சொல்ல முடியாது. ஏன்னா அது பொய். நீங்க அனுபவிச்ச அனுபவம் வந்து அது உங்களுக்கு உண்மை, எனக்கு பொய் தானே? இதே போல தானே எல்லாத்துக்கும் ஒரு காரணம் கிடைக்கும் நடக்கும். வந்து கடவுள்ன்றது வேற, இறைவன்றது வேற, தெய்வன்றது வேற. கடவுள் 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 கடவுள்னா நம்ம உள்ள போறதுதான். உள்ள போனதான் அந்த உள்ள போறதான் கடவுள்ன்றது. கடவுள் அதாவது எல்லாத்தையும் கடந்து நின்னு வரும். ஆண்டவன்றது நம்மள ஆள்றவன், அதான் ஆன்மா. இறைவன் அப்படின்றது நம்ம சாப்பிட்ற மாதிரி சாப்பாடு. இப்போ ஒரு கொட்டை ஒரு தானியம் இருக்குது. இப்போ நெல்லோ கம்போ சோளமோ ஏதோ வேணா இருக்குங்க, அது போட்டு அது வந்து வேற உருவாக்குற ஒரு தன்மை தானே. அது வந்து கடவுள் தானே, அதை நம்ம சாப்பிட்றோம்ல, அதை தான் இறைவன். நம்மளுக்கு வந்து இறை சாப்பாடா மாறுது. இறை தான் கடவுள். ஆமா, இந்த இறை சாப்பிடக்குள்ளதான் எல்லாமே வளருது. இப்போ அது வந்து ஒரு ஜீவராசிக்குது, ஒரு சின்ன பூச்சி இன்னொரு பெரிய பூச்சி சாப்பிடும், பெரிய பூச்சி அப்படி இப்படி மாறி மாறி சாப்பிட்டே போகும். அதுக்கு இறை அது, நம்மளுக்கு இறை இது. ஆனா எல்லாமே ஆண்டவனால படைக்கப்பட்ட பொருட்கள் தான் எல்லாமே. அந்தந்த ஜீவராசிக்கு அதை படைச்சு வச்சுக்கலாம்.
ஒரு புலி சிங்கம்னா ஆடு மானு இதுங்க அதுக்கு இறை. நமக்கு ஆமா நமக்கு இது இந்த தானிய வகைகள் நமக்கு இறை. ஆனா அது வந்து அடுத்து ஜென்ரேஷன் உருவாக்கக்கூடிய அத்துன்னு ஒரு பொருள் தானே. இப்போ ஒரு கொட்டை மொழிதா எந்த தானி மொழியாது அதை தான் நான் சாப்பிட்டு மொழிகிறோம். இப்போ அதே ஒரு பூச்சி சொன்னால் அதுவும் அடுத்த ஜென்ரேஷன் உருவாக்குது இல்லை. ஆனால் அது எல்லாமே ஒன்று ஒரே மாறுது. கடைசி நாமளே ஒன்று இறை தான். இப்போ வந்து நம்ம பேசுகிறோம் மண்ணுக்கு இறை, கடைசியில் நாம் ஒரு மண்ணுக்கு இறையாக போயிருப்போம். நம்ம கடவுளை பார்க்கணும்னு ஒரு சித்தர் சொல்றது, தூங்கி முழிச்சு எதில் முன்ன போய் முடிக்கிறியோ முன்னாடி கழுது வந்தனால கடவுள் தான். ஆமாம் எல்லாமே கடவுள் தான். நாய் வந்தாலும் கடவுள் தான். ஆமாம் ஒரு மனிதன் வந்தாலும் கடவுள் தான். எல்லா உள்ளயுமே அந்த கடவுள் தான் இருக்குது. அந்த கடவுள் சாயல் தான் ஒரு உண்மை. கண்டிப்பா அதுதான் கடவுள் உண்மை. கண்டிப்பா அதான் உண்மை. நம்ம பார்க்குற பொருள் பூராமே அதுதான் கடவுள். ஆமா எல்லாம் கடவுள் படைக்கப்பட்டது. ஆமா நம்ம எதை எந்த தூங்கி முடிக்கிறோமோ முன்னாடி முடிக்கிறோமோ அந்த எதை பார்க்குறோமோ அது கடவுள். கடவுள் நினைச்சா கடவுளே தான். ஆமா கடவுள் அதை விட்டு நம்ம இன்னொன்று அது கெட்ட செயலில் ஒரு அவங்களே அப்படி இப்படி போகிறாங்கன்னு பார்த்தாக்கா அவங்களும் கடவுளை தான். எல்லாமே கடவுள். எதுவுமே ஒதுக்குறதே கிடையாது. எல்லாமே இறை. அதுதான் ஞானி வந்து அது நல்லது கெட்ட பகுத்து பார்க்க மாட்டாங்க. நீங்கள் வந்து இதில் வந்து இப்போ ஒரு நல்ல வாசனை தான் நறுமணம்ன்றீங்க, ஒரு துர்ன ஸ்மெல் தான் ஐயா கெட்ட வாசனை நாத்தாந்திக்கிறேன்றீங்க. ஆனால் அவனுக்கு எல்லாம் ஒன்று தான், ஞானிக்கெல்லாம் ஒன்று தான். அது நல்லது கெட்ட பாகுபாடே கிடையாது. நல்லதெல்லாம் நம்ம சாப்பிட்றோம், அது மலமாக போகுது. அது மலம் வேற ஒரு உண்மை மாறுது. அதை அப்புறம் நாம சாப்பிட்றோம், அந்த மலமும் கடவுள் தான். ஆமாம் அதுதான் வல்லார் சொல்லுவார், நீ உண்டதெல்லாம் மலமேன்னாரு. நீ என்னன்னா சாப்பிட்டியோ அது வேற ஒன்று சாப்பிட்டு போட்ட மலம் தான் நாம் சாப்பிட்றோம். நாம் சாப்பிட்டு போகிற மலத்தை வேற ஒன்று சாப்பிடுது. அப்படியே அந்த மலமே அதுக்கு வந்து ஆமாம் ஆமாம் அப்படியே இறையாது. அப்படியே மாறிட்டே இருக்குது எல்லாமே. ஒவ்வொரு ஜீவராசிக்கும் எல்லாமே இப்படி தான் ஆகுது. இந்த பாடல நம்ம கேட்கணும்லாம் இல்லை. நம்ம இந்த பாடத்தில் வந்து 4 பாடம் 3 பாடம் வாங்கிட்டோமா எந்த தொழிலும் செய்யறதுக்கு நமக்கு விருப்பம் வரதில்ல. நம்ம குருவே என்ன நமக்கு வேணுங்கிறாரு, குரு நமக்கு பதில் சொல்லிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு முடிச்சு நாளைக்கு போன் எடுத்தோமா நமக்கு வாழ்க்கை என்ன வேணுமோ ஒரு வாக்கியம் விடுறாரு அவரு. அது கரெக்டாக நமக்கு செயலும் ஆகுது. அது குரு பாதையில் போறவங்களுக்கு நம்ம உடம்பு என்ன ஆபத்தாக இருந்தாலும் குரு நினைச்சா நல்லா பண்ணிடுறாரு. நம்ம குரு வந்து கடவுளெல்லாம் எங்கேயும் நம்ம பார்த்ததும் இல்லை. கடவுள் பேர் தான் கேட்டிருக்கிறோம். இந்த கடவுள் அது குருவத்தை பார்த்தது இல்லை. நம்ம குரு இந்த காலத்தில் நம்ம பார்த்துட்டோம். அவர் சொன்னது காதுக்கு எடுத்துக்கிட்டோம். இந்த மூச்சு இந்த உடல்ல நம்மளோட இருக்கிற வரைக்கும் மண்ணு போகிற வரைக்கும் நம்ம குரு நினைச்சு அவர் சொன்ன பாதையில் போயிட்டு இருந்தால் கடவுளை உணரலாம். நம்ம கடவுளை ஆக வேண்டாம், தைரியமான மனுஷனா நம்ம இருக்கலாம். தைரியமா 1000 வந்தாலும் நம்ம துக்கம் வராது, 1000 வந்தாலும் சந்தோஷம் வராது. தைரியமா வாழ்ந்து நல்ல மனுஷனை போகலாம்.